ஒரு நதிக்கரையில் சிறிய நகரம் ஒன்று இருந்தது. அங்கு காவி உடை அணிந்த ஒருவன் வசித்து வந்தான். அவன் அங்கு இருப்பவர்கள் யாரிடமும் எதுவும் பேசுவதில்லை. அதனால் அவனை மௌனசாமி என்று அந்த நகரத்தில் இருந்த அனைவரும் அழைத்தனர். தினமும் அந்த மௌனசாமி வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்து உண்பது வழக்கம். அந்த மௌனசாமி வழக்கம்போல் ஒரு நாள் பிச்சை எடுக்க சென்றான். அப்போது அவன் அந்த நகரத்தில் இருந்த ஒரு வியாபாரியின் வீட்டிற்கு சென்றான். அந்த வியாபாரியின் மகள் அந்த மௌனசாமிக்கு பிச்சை போடுவதற்காக வந்தாள். அவள் மிகவும் அழகானவள், திருமணமும் ஆகாதவள். அவளை கண்டதும் மயங்கிய அந்த மௌனசாமியார் மெய்மறந்து கடவுளே என்று பெருமூச்சு விட்டான். அந்த வார்த்தை வீட்டின் உள்ளே இருந்த அந்த வியாபாரியின் காதில் விழுந்தது. உடனே அந்த வியாபாரி ஓடி வந்து வெளியே பார்த்தான். மௌனசாமியோ அப்பொழுது கண்களை மூடியபடியே அவனுடைய மகளை நினைத்து கற்பனையில் ஆனந்தமாக மிதந்து கொண்டிருந்தான். உடனே வியாபாரி அந்த மௌனசாமியின் கால்களில் விழுந்து வணங்கினான். பின் அந்த வியாபாரி மௌனசாமியிடம், மௌனசாமியாகிய நீங்கள் வாய் திறந்து கடவுளே என்று சொன்னதில் ஏதோ ஒரு ரகசியம் உள்ளது. கருணை கூர்ந்து தாங்கள் அதை விளக்கி கூற வேண்டும் என்று பணிவோடு அவனிடம் வேண்டினான். இப்போது அந்த வியாபாரியின் மூடத்தனத்தை அறிந்த மௌனசாமி சூழ்ச்சி செய்ய தீர்மானித்தான். உடனே மௌனசாமி அந்த வியாபாரியிடம், வியாபாரியே, உன்னுடைய சொத்து சுகம் யாவும் அழியப் போகிறது. உனக்கு மரணம் நேரப்போவதை நான் என்னுடைய ஞான பார்வையால் உணர்ந்தேன். அதனால் நான் என்னை மறந்த நிலையில் மௌனம் கலைந்து கடவுளே என்று கூறிவிட்டேன் என்றான் மௌனசாமி. சொத்து சுகம் அழிவு மரணம் என்ற சொற்களை கேட்டதுமே வியாபாரி நிலை குலைந்தான். பின் அவன் தள்ளாடிய நிலையில் அந்த மௌனசாமியிடம், சுவாமி, இதற்கு ஒரு பரிகாரம் கூறி என்னை காப்பாற்ற வேண்டும் என்று மன்றாடினான். உடனே மௌனசாமி கண்களை மூடி சிறிது நேரம் யோசித்தான். வியாபாரி தான் விரித்த வஞ்சக வலையில் சரியாக விழுந்துவிட்டான் என்பதை அறிந்து உள்ளம் பூரித்தான் மௌனசாமி. பின் மௌனசாமி மீண்டும் அந்த வியாபாரியிடம், நீ மிகவும் நல்லவன். நீ நீண்ட காலம் சொத்து சுகத்துடன் வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் நான் கூறுகிறேன். உன்னுடைய மகளுக்கு கெட்ட நேரம் தொடங்கிவிட்டது. அவளுக்கு நீ திருமணம் செய்து வைத்தால் அன்று இரவே அவள் தன் கணவனை இழந்து விடுவாள். அதனால் உனக்கும் மரணம் நேரிடும். ஆகையால் உன் மகளை ஒரு பெரிய கூடையில் வைத்து மூடிவிடு. பின் அந்த கூடையின் மேலே ஒரு விளக்கை ஏற்றி வைத்து இன்று இரவு 12 மணிக்கு அதை இங்கு இருக்கும் நதியில் மிதக்கவிடு என்று கூறிவிட்டு புறப்பட்டு விட்டான் மௌனசாமி. அந்த வியாபாரியும் அவன் சொன்னபடியே செய்தான். இப்போது அங்கிருந்த அந்த நதியில் அந்த வியாபாரியின் மகளுடன் கூடை மிதந்தது. அந்த கூடைக்காக மௌனசாமி ஆவலுடன் வேறு ஒரு பகுதியில் காத்திருந்தான். அப்பொழுது அந்த நாட்டினுடைய இளவரசன் அந்த நதியின் கரையில் முகாம் அமைத்து இருந்தான். மறுநாள் என்ன செய்வது என்று இளவரசனும் அவனுடைய பரிவாரங்களும் யோசனையில் ஆழ்ந்திருந்தனர். அப்பொழுது நதியில் விளக்குடன் கூடை ஒன்று மிதந்து வருவதை கண்டான் இளவரசன். உடனே அதை எடுத்து வரும்படி தன்னுடைய காவலர்களுக்கு கட்டளையிட்டான் இளவரசன். இப்போது அந்த கூடை இளவரசனிடம் கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது அந்த கூடையை திறந்ததும் அந்த கூடையின் உள்ளே இருந்த அந்த வியாபாரியின் மகள் அழுது கொண்டே எழுந்து நடந்த விவரத்தை இளவரசனிடம் சொன்னாள். பின் இளவரசனும் ஆறுதல் கூறி அவளை தேற்றி அவளை கந்தர்வ மணம் செய்து கொண்டான். பின் அந்த மௌனசாமி ஏமாற்றமடையாமல் இருக்க அதே கூடையில் கருங்குரங்கு ஒன்றை வைத்து மூடினான் இளவரசன். பின் அதன் மீது விளக்கு ஒன்றை ஏற்றி வைத்து அதை நதியில் மிதக்க விட்டுவிட்டனர் இளவரசனின் ஆட்கள். இப்போது அந்த நதியின் வேறொரு பகுதியில் அந்த கூடைக்காக ஆவலோடு காத்திருந்த மௌனசாமி அந்த கூடையை கண்டு குதித்து ஓடி அதை தூக்கி சென்று திறந்து பார்த்தான். அப்போது கூடைக்குள் இருந்த கருங்குரங்கு கோபத்துடன் மௌனசாமியை கடித்து சின்னாபின்னமாக்கிவிட்டது. அதன் பின் அந்த மௌனசாமி வெளியில் தலை காட்டவே இல்லை. காவி உடையை அணிந்து கொண்டு மூடத்தனமானவர்களை ஏமாற்றுகின்றனர் சிலர். அதுவே இந்த கதை சொல்லும் பாடமாகும்.